வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் கால் பதிக்கும் அண்ணாமலை, கதரும் அத்தனை கட்சிகளும். அண்ணாமலை அவர்கள் சென்னையில் கால் பதிக்கிறாருன்னா பெரிய திட்டம் இருக்கும். அந்த திட்டம் என்ன, ஏன் அத்தனை கட்சிகளும் கதறுகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெண்டாவது, இன்னும் சிறிது நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுவாங்க போல இருக்குது காவல்துறை. எந்த வழக்குக்காக அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாரு. அண்ணாமலையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்சியில சேர்றவங்க சுயநலத்துடன் இருக்கக்கூடாது, ஒரு வட்டத்துக்குள்ள அடைந்து விடவே கூடாது. நம்ம கட்சி நாம வெற்றி பெற வேண்டும், நம்முடைய செல்வாக்கு பெருக வேண்டும் அப்படின்னு குறுகிய நோக்குடன் இருந்தாங்கன்னா கட்சி பின்னடைவை சந்திக்கின்ற பொழுது கட்சி விட்டு வெளியேறி விடுவார்கள். அதனால கட்சியுடைய கொள்கை என்பது பரந்துபட்டதா இருக்குது, பொதுநல நோக்குடன் இருக்கிறது. ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்புக்காக போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக போராட்டத்தை முன்னெடுக்கின்றார், விழிப்புணர்வை முன்னெடுக்கின்றார். இப்படி பொதுநல நோக்குடன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கட்டமைக்கின்ற பொழுது அண்ணாமலை கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் அதிகாரத்துக்கு மட்டுமே தொடங்கப்பட்டது இல்லடா, இது பொது நலத்துக்காக, மக்கள் நலத்துக்காக, உலக நலத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சிடா அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்வி அடைந்தாலும் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியிலே இருப்பாங்க. நிர்வாகிகள் வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்ம அரசியல் ஆசைய, அதிகார ஆசைய ஊட்டி விட்டோம் என்றால் ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அப்படியே பறந்து போயிடுவாங்க, வேடந்தாங்கள் பறவை மாதிரி. அதனால தான் வி த லீடர்ஸ் தொடங்குகின்ற பொழுது விவசாயிகளுக்காக, இரண்டாவது போதை ஒழிப்புக்காக, இப்ப சுற்றுச்சூழலுக்காக ஒவ்வொன்றும் பொதுநல நோக்குடன் இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சென்னை முழுவதுமே பாத்தீங்கன்னா வி த லீடர்ஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சுற்றுச்சூழலை பற்றி பிரச்சாரம் செய்ய போறாங்க. குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து சுற்றுச்சூழலுடைய அவசியத்தையும் அதை எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்து சொல்ல போறாங்க. அண்ணாமலை ஆகஸ்ட் 2ஆம் தேதி என் குமரி பசுமை குமரி என்று சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச போறாரு கன்னியாகுமரியில. எதற்காக கன்னியாகுமரி அவர்களை குறி வச்சார் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பாஜக அந்த இடத்துல வெயிட்டா இருக்குது. சோ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வந்ததனால பல பேர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் பாஜக தான் இருக்கிறார்னு நினைச்சிட்டு கூட பாஜகவில் இருக்கலாம். ஆனால் நான் பாஜகவில் இல்ல, தனியாக ஒரு அமைப்பை தொடங்கிட்டேன், எங்க பக்கம் வாங்க அப்படின்னு அழைப்பதற்காக கன்னியாகுமரியில ஒரு மாநாடு போடுறார் போல இருக்குது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அந்த மாநாட்டுக்கு பிறகு கன்னியாகுமரியில பாஜக செல்வாக்கு சரிந்து அண்ணாமலை செல்வாக்கு உயரும் என்று நினைக்கின்றார்கள். அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியை குறிவைத்து மீட்டிங் போடுறாரு. அது மட்டும் இல்ல, 2024 அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற பொழுது எந்தெந்த இடத்துல பாஜக 2ஆம் இடம் வந்தது, அதிக வாக்குகள் வாங்கினது, அந்த இடத்துல செலக்ட் பண்ணி அங்கெல்லாம் பொதுக்கூட்டம் போட போறார். அப்படியே பாஜக ஆதரவை நம்ம அண்ணாமலை அவர்கள் அறுவடை செய்ய போறாரு. ஏன்னா பாஜக கொள்கையும் அண்ணாமலை கொள்கையும் வேறுபட்டது கிடையாது. பாஜக கொஞ்சம் மதவாதத்தை தூக்கி பிடிப்பாங்க, அண்ணாமலை அவர்கள் மதவாதத்தை முற்றிலும் பாத்தீங்கன்னா தொடைச்செறிஞ்சிடுறாரு. அவருடைய மத அடையாளத்தையே பாத்தீங்கன்னா வீட்டுல பூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பாஜக இருக்கிறவங்க அண்ணாமலை நோக்கி வரணும். 2024 எங்கெல்லாம் பாஜக அதிகமா வாக்கு வாங்கிச்சோ அந்த இடங்களை குறிவைத்து நமக்கு தெரிஞ்சு பொதுக்கூட்டங்கள் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில களமிறங்குகின்றார் அண்ணாமலை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பாஜக செல்வாக்கு எங்க இருக்குதோ அங்கதான் அவர் நேரடியா களத்துக்கு வர்றார். இப்போ கிராமங்கள்ல பாஜக எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதோ அதை விட கூடுதலாக சென்னையில் ஆதரவு இருக்கிறது. அதனால ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து சென்னையில் பேரணி போக போறார், சுற்றுச்சூழலை வலியுறுத்தி. மொத்தத்தில் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அடையாளத்துடனே வராரு அரசியலுக்கு. ஸோ அது அண்ணாமலைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றார். அதற்காக ஆரம்பத்திலே நம்ம களத்தில் இறங்கி நமக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னைக்கு நிறைய நடிகர்களும் கட்சி தொடங்க வேண்டும், ஆட்சியை புடிச்சிடணும் என்பதற்காக முனைப்பு காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதனால அரசியல் தலைவர்களை விட நடிகர்களுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்கியத்துவம் அளிப்பதனால
நாம களத்துல இறங்காம 50 லட்சம் பேர் சேரட்டும். அதற்கு பிறகு நம்ம ஒவ்வொன்றா பிரச்சாரம் பண்ணி கட்சியை வளப்படுத்தி மாநாடு நடத்தி 2031 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு இனிமே மெத்தனமா இருக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால்தான் அண்ணாமலை நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு போன்லயும் ஆப்பிள் போன்லயும் நம்ம வி த லீடர்ஸ் அவங்களுடைய ஆப்பை வெளியிட்டு இருக்கின்றார்கள். நீங்க டவுன்லோடு பண்ணி அதன் மூலமாக வி த லீடர்ஸ் அமைப்பில் இணையலாம். அப்படி இல்லையா, நான் ஏற்கனவே வி த லீடர்ஸ்ல இணைந்து விட்டேன் என்றால் அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி உங்க நம்பரை அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஆப் மூலமாக வி த லீடர்ஸ் அமைப்பு என்னெல்லாம் பண்ண போறாங்க, அடுத்தது எங்கெல்லாம் மீட்டிங்கு, நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் இந்த ஆப் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அதற்காக அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப் போன்கள்ல ஆப்பை டவுன்லோடு பண்றதுக்கான வசதியை செஞ்சிருக்கிறாரு. எப்படி டவுன்லோடு பண்ணணும், எப்படி தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆப் மூலமாக வி த லீடர்ஸ் வந்து என்னென்ன காஷன் கொடுக்க போறாங்க, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொன்றத்தையும் திட்டமிட்டு செய்யறாரு. திட்டமிட்டு செய்யலன்னு வச்சுங்களேன், இந்த அரசியல் களத்தில் பயணிக்கவே முடியாது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் மாநாடு போட்டதிலிருந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தது வரைக்கும் கண்ட இடத்துல வந்து மாநாடு போட்டது கிடையாது, கண்ட இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணது கிடையாது. நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி திட்டமிடுகின்றாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டார். அவருக்கு அபரிமிதமான செல்வாக்கு எங்க இருக்குதோ அங்க மட்டுமே வந்து நம்ம விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு, மாநாடு போட்டார். எதுக்கு தெரியுமா? எப்பா விஜய் பின்னாடி இவ்வளோ பெரும் கூட்டமா, அரசியல்ல மாற்றத்தை இந்த மனுஷன் ஏற்படுத்திடுவான்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைத்து விட்டோம் என்றால் தானா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அண்ணாமலை கூட அவருக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குதோ அங்கெல்லாம் நேரடியாக அவரே வந்து களமிறங்குகின்றார். அப்படி களமிறங்குகின்ற போது மாபெரும் கூட்டம் கூடும். பொள்ளாச்சியில் பார்த்தீங்களா இல்லையா, செம கூட்டம். அது என்ன காசு கொடுத்து வந்த கூட்டமா? அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம விஜய் அவர்களே மிரண்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தை கன்னியாகுமரியில் கூட்டுவார். அப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன நிலை ஏற்படும்? ஏப்பா ஒன்று விஜய், இன்னொன்று அண்ணாமலை தான்பா. அண்ணாமலை நிச்சயமா வந்து 2031 விஜயை தோக்கடிச்சிடாருப்பா. அவரு பொள்ளாச்சியில் பேசினாரு, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு மாற்றத்தை உண்டாக்குனாங்க, 2031 பெரிய மாற்றத்தை ஒன்று உண்டாக்குவாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா அண்ணாமலை பின்னால் இவர்கின்ற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கிடுவார் போல இருக்குது அப்படின்ற எண்ணம் மக்கள் மனங்களில் வரணுன்றதுக்காக அவருக்கு செல்வாக்கு எங்க இருக்குதோ அந்த இடம்லாம் தேடி தேடி வந்து இன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் மாநாடு எல்லாம் போடுறதுக்கான திட்டத்தை போட்டிருக்கிறாரு. இதை பார்த்த பிறகுதான் ஆண்ட கட்சிகளும் ஆள துடிக்கின்ற கட்சிகளும் அப்படியே அதிர்ந்து போய் இருக்கின்றார்கள். இவனுக்கு எவன்டா அரசியல் பாடம் சொல்லி கொடுத்தது? வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி 3 மாசம் இப்படியெல்லாம் முக்கியமான முடிவில் இருக்கிறானே அப்படின்னு அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் அரசியலில் காய் நகர்த்துவது அவருக்கு கை கொடுக்கிறதா இல்லை என்பதுதான் பொறுத்து பார்க்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை சற்று நேரத்தில் கைது பண்ணாலும் கைது பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ஜாமீனில் இருக்கிறார், குதிரை வேற வழக்கில். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கையெழுத்து போடணும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க தம்பி மட்டும்தான் இன்னைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட்டார். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் போய் கையெழுத்து போடவே இல்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டார். ஏன் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டார்ன்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 45 இடங்கள்ல அதிரடியாக லஞ்ச ஒழிப்பு துறையானது ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டில் ஏகப்பட்ட ஆவணங்களை வந்து கைப்பற்றினார்கள். ஆவணங்களை கைப்பற்றிய உடனே வந்து செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் போட்டாங்க. டாஸ்மார்க்கில் வந்து முறைகேடு நடந்திருப்பதற்கு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இந்த டாஸ்மார்க் வழக்கில் முதல் குற்றவாளி. டாஸ்மார்க்குடைய எம்டியா இருந்த விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து 2வது குற்றவாளி. செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய நண்பர், அது மட்டும் இல்லை அவருடைய பிஏ என்று சொல்லிட்டு ஒரு 7 பேர் வந்து டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் பிரதான குற்றவாளியாக அடையாளப்பட்டு அவங்க பேர்லேயும் வந்து பார்த்தா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு கையெழுத்து போட்டான்னு வச்சுங்களேன், இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் அவரை கைது பண்ணிடுவாங்க. அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடாமல் நேராக மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணார். எனக்கு டாஸ்மார்க் வழக்கில் முன்ஜாமீன் வேணும்னு கேட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி சொல்ற வாதம் என்னன்னு பார்க்கும்போது, ஐயா இது அரசியல் பழிவாங்குகின்ற நடவடிக்கை தான், இதுல எந்த விதமான முகாந்தாரமும் கிடையாது, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் செய்த தவறுக்கு அமைச்சராக இருந்த என்னை ஏன் பலிகாடாக்குறாங்கன்னு தெரியல.
இந்த மாதிரி பழிவாங்குகின்ற நடவடிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால தான் டாஸ்மார்க் வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் வந்த பிறகு என் மீது ஏகப்பட்ட வழக்கை போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வழக்கில் நான் முன்ஜாமீன் பெற்றிருக்கின்றேன், டாஸ்மார்க் வழக்கிலும் எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. ஆனா இந்த அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது விசாரணை. இந்த ஆரம்ப காலகட்ட விசாரணையிலே டாஸ்மார்க் முறைகேடு என்கின்ற போது 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததுக்கான ஆதாரத்தை கைப்பற்றிருக்கின்றோம். செந்தில் பாலாஜியும் எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே அதிகாரம் மிக்கவர்கள். அவங்க மட்டும் வெளியே இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. நிச்சயமாக தலைமறைவாவதற்கான வாய்ப்பும் இருக்குது, சாட்சிகளையும் கலைப்பாங்க. அதனால அவங்கள காவல்ல வைத்து விசாரிக்க வேண்டிய அத்தியாவசியம் இருக்குது. தயவு செய்து விசாரணை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்ற தருணத்தில் அவங்களுக்கு எந்த விதமான ஜாமீனை கொடுத்துடாதீங்க, அப்புறம் விசாரணை பாதிப்படையும் அப்படின்னு நீதியரசர் இளந்திரையன் கிட்ட போய் வாதம் வச்சாங்க இந்த அரசாங்கம். அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய வாதத்தையும் கேட்டாங்க. 2 பேருடைய வாதத்தையும் கேட்ட பிறகு நீதியரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் விசாரணை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது என்பதை நான் ஒத்துக்கிறேன். இரண்டாவது, செந்தில் பாலாஜியும் அவங்களுடைய தொடர்புடையவங்களும் அதிகார மட்டத்தில் இருந்தவங்க தான். அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்கன்னு அரசு வழக்கறிஞர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இரண்டாவது, காவல்ல வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற வாதத்தையும் நான் ஏற்கின்றேன். அதனால செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மார்க் வழக்கில் நாங்கள் முன்ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப டாஸ்மார்க் வழக்கில் முன்ஜாமீன் கேன்சல் ஆகி இருப்பதனால காவல்ல வைத்து விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் சொல்லியிருப்பதனால செந்தில் பாலாஜியை இந்த டாஸ்மார்க் வழக்கில் கைது செய்யலாம், அதற்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல செந்தில் பாலாஜி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அரசு ஊழியர்கள் செய்த தவறுக்கு அமைச்சராக இருந்த என் மீது பழி போடுறாங்க, இது அரசியல் பழி வாங்க நிகழ்வு தான் அப்படின்றாங்க. அப்போ அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது, அவங்கள பற்றி விசாரிக்கணும், வாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு ஊழியர்கள் தப்புனாங்கல்ல, செந்தில் பாலாஜி அவரே தானே சொன்னாரு, அந்த ஒரு விஷயத்துக்காகவே செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு முன்பாகவே நான் கையெழுத்துலாம் போட முடியாதுங்க, ஏன்னா உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கையெழுத்து போடாமல் விட்டுருக்கலாம். ஆனால் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போடாத விட்டதுனால குதிரை பேர வழக்கிலும் ஜாமீனானது ரத்தாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கில் கூட கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. இப்போ அரசியல் அமைச்சர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி மற்றும் 7 பேர் டாஸ்மார்க் வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதனால அந்த 7 பேருக்கும் சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மனுக்கு ஆஜராகி அவங்க உரிய பதிலளிக்கவில்லை என்றால் ஒவ்வொருத்தரா கைது பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை காவலில் வைத்து விசாரிக்கலாம் என்று சொன்னதுனால செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அனுப்பாமே எஃப்ஐஆர் அடிப்படையை வச்சு கைது பண்ணி அவரை காவல் எடுத்து விசாரித்தாலும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அனுப்புவாங்க. அதில் நான் ஆஜராக மாட்டேன், ஆஜராகுவேன் அப்படின்னு நீதிமன்றத்தின் மூலமாக தப்பிச்சிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது. நிச்சயமாக உடல்நல கோளாறு என்று சொல்லிட்டு மருத்துவமனையில் போய் பதுங்கி இருக்கின்ற செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்கின்ற காவல்துறை நிச்சயமாக மருத்துவ அறிக்கையை பார்த்த பிறகு கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கருமா விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்ப செந்தில் பாலாஜிக்கு நிகழ்ந்திருக்கு. அதிகாரம் இருக்கின்ற போது என்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா? இப்போ ஒரு அரசாங்கம் மாற்றம் ஏற்பட்ட உடனே மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட நிம்மதியா இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி பதுங்காத இடமே கிடையாது. ஏற்கனவே இதயத்தை பொழந்துட்டாங்க. இப்போ இந்த 2 வழக்கிலும் ஜாமீன் ரத்தாச்சுன்னா எதை பொழப்பாங்கன்னு தெரியாது. மருத்துவ அறிக்கையானது எப்படி வெளிவர போகுதுன்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாங்க. சரிங்க, அண்ணாமலை அவருடைய அரசியல் கணக்குகள் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா? சென்னையில களம் இறங்குவதனால பாஜகவுடைய கோட்டையை தன் கோட்டையாக மாற்றுவாரா? மயிலாப்பூரையாவது குறைஞ்சபட்சம் அண்ணாமலை பக்கம் இழுப்பாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.